முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து திமுகவோட பேக்கிங் கம்யூனிட்டி. அதாவது கடந்த முறை வந்து 67% ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து முஸ்லீமை டார்கெட் பண்ணி இந்த பக்கம் இழுக்குன்னு பார்க்குறீங்களா என்ன? இது வாக்கு வங்கின்னு நம்ம பார்க்கவே கூடாதுங்க. இது வந்து அவர்களுடைய உரிமை நிலைநாட்டக்கூடிய விஷயம். எல்லா ஜனநாயக சக்திகளும் இதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. எல்லா மாநிலங்களும் இதற்காக போராடப்பட்டு இருக்குது. இல்லை தாவேக்கு அதிகமாக இதுக்காக முனைப்பு காட்டுற மாதிரி இருக்குது. அவர்கள் அந்த அளவுக்கு எங்கள் தலைவர் மேலே அன்பு வச்சிருக்காங்க, நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே நம்பிக்கையும் அன்பையும் நாங்கள் அவர்கள் மேலே திரும்ப காட்டுறோம். அதுதான் எங்களுடைய முனைப்பு, அதுதான் எங்களுக்கு முக்கியம். அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம காப்பாற்றுறோம். அவர்கள் எங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பை நாங்கள் திரும்ப செலுத்துகிறோம். இது போன்ற சட்ட போராட்டங்களே முன்னெடுக்கிறோம். அதை ஆளுங்கட்சி செஞ்சிருக்கணும், அரசாங்கம் செஞ்சிருக்கணும். அவங்க செய்யலான்னு கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்டால் இது வாக்கு வங்கி ஆகிடுமா? இல்லை இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு கிடைச்சிருமா? திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், இது வாக்கு வங்கிக்கானது மட்டுமே கிடையாது. இஸ்லாமிய சகோதரர்களுடைய உரிமை நிலைநாட்டக்கூடிய வேலை இது. அவர்களுடைய உரிமை அவர்கள் பெற்றுத்தரக்கூடிய இடம் இது. நம்ம அதற்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். வாக்கு வங்கிக்காகவே செய்யப்படுறது கிடையாது. இது அவர்களுடைய உரிமை. அவர்களுடைய உரிமையை அவர்களுக்கு மீட்டுக் கொடுக்கணும். எதற்கு இஸ்லாமிய பெருமக்கள் மீது இப்படி ஒரு தாக்குதலை வந்து நடத்தணும்? எதற்கு அவர்களுடைய உரிமைகள் படிக்கப்படணும்? அவர்களுடைய விஷயத்தில் எதுக்கு நம்ம தலையிடணும்? எதற்கு வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இந்த வக்ஃப் வாரியத்துக்குள்ள எதுக்கு கொண்டு வரணும்? இந்த ஜனநாயகத்தை சீரடிக்கக்கூடிய வேலை இல்லையா அது? அப்போ ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோமா இல்லையா? அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்.